ஃபஸ்ட்டு உங்கள் மாவட்டத்தை செலக்ட் பண்ணுங்கள். அடுத்து நீங்கள் எந்த கேட்டகிரிங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். அடுத்து மேல் ஃபீமேல், அதுக்கடுத்து கேட்டகிரி, அதுக்கடுத்து உங்கள் பேர், இன்ஷியலு, அடுத்து உங்கள் பேர், அதுக்கப்புறம் உங்கள் அப்பா பேர் டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து 10th எந்த இயர் படிச்சிங்க, இயரு மந்த்து செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிக்கோங்க எந்த வருஷம் படிச்சிங்களோ. அதுக்கப்புறம் 10th டோட்டல் மார்க்ஸ் எவ்வளோன்னு இங்கே கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னா பர்சன்டேஜ் அதுவே பக்கத்தில் கன்வெர்ட் பண்ணிவிடும். அதுக்கடுத்து 10th மார்க் ஷீட்டை 100 KB கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை அப்லோட் பண்ணணும். அப்லோட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து மார்க் ஷீட் நம்பர் டைப் பண்ணணும். அதுக்கடுத்து அகைன் கம்யூனிட்டி செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் கேட்டகிரி வரும். அதுக்கப்புறம் சப் கேட்டகிரி என்னென்னு கேட்பாங்க, அது போட்டுக்கோங்க. அடுத்த ஆப்ஷன்லாம் உங்களுக்கு எது சூட் ஆகுமோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ரேஷன் கார்டு நம்பரு, அதுக்கடுத்து டேட் ஆஃப் பர்த்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. டேட் ஆஃப் பர்த் போட்டதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த் பார்த்து செலக்ட் பண்ணுங்கள். ஏஜ் கிரிட்டீரியா நோட்டிஃபிகேஷனில் படிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்கு, நேட்டிவ் டிஸ்ட்ரிக் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஃபோன் நம்பரு, கரெக்டாக கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டெப் ஓடிபி வெரிஃபிகேஷனு. இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் அதுக்கடுத்து பேமெண்ட்டு. அவ்வளோதான், சிம்பிளாக தான் இருக்கும். எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து 100 ரூபாக்குள்ளே தான் வரும். ஓகே, கைபேசி எண் கொடுத்து மெயில் ஐடி என்ன மெயில் கொடுத்துக்கோங்க. அப்புறம் தமிழ் வழியில் படிச்சிருந்தீங்கன்னா பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டு அதில் எஸ் கொடுத்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து அட்ரஸ் கொடுத்துக்கோங்க. ஸ்ட்ரீட்டு, வில்லேஜு கிளியராக கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் டிஸ்ட்ரிக் கேட்கும், எந்த டிஸ்ட்ரிக்கு அந்த டிஸ்ட்ரிக் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் போஸ்டல் கோடு, அதுக்கப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, ஃபோட்டோ, சிக்னேச்சர் கேட்கும். எல்லாமே 100 KB தான். கன்வெர்ட் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. முதல்ல அப்ளை பண்ணுறதா இருந்தால் அப்ளை பண்ணிவிட்டு கீழே இருக்கிற கண்டிஷன்லாம் படித்து பார்த்துட்டு டிக்கு போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் டிக் போட்டதுக்கப்புறம் சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்தீங்கன்னா நான் இப்போ உங்களுக்கு டம்மியாக ஏதோ ஒரு டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணி காட்டுறேன். நீங்கள் உங்களுக்கு அப்ளை பண்ணும்போது ப்ராப்பரான டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ணிக்கோங்க. நான் இது முழுக்க மொபைல்லே பண்ணுறேன். அதனால் கொஞ்சம் வீடியோ லென்த்தாக இருக்கும். அதனால் இந்த வீடியோ பார்த்து ஈஸியாக அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, எல்லா கண்டிஷனையும் டிக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. கீழே ஒரு கேப்ச்சா இருக்கும், அதை என்ட்ரு பண்ணி அதுக்கப்புறம் ஸ்டெப் 2 ஓடிபி வெரிஃபிகேஷன் இருக்கா, அது கொடுங்க. ஸ்டெப் 2 போனீங்கன்னா இந்த மாதிரி கேட்கும். ஓகே கொடுத்துருங்க. பாருங்க, அப்ளிகேஷன் சப்மிட் ஆகிடுச்சு. அடுத்து ஓடிபி வெரிஃபை பண்ணி பேமெண்ட் பண்ணிடுங்க. பேமெண்ட் பண்ணி அப்ளிகேஷனை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. பேமெண்ட் பண்ணதுக்கான ஸ்டேட்டஸையும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான், இந்த வீடியோ முடிஞ்சு. வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.